குட் மார்னிங் சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், நான் வெஸ்லிம் ஸ்டேக் எடுத்ததுனால நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கேன் சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். எப்படி ஃபீல் பண்றீங்க? உடம்பு ரொம்ப ஈஸியா இருக்கா உங்களுக்கு நடக்கும்போது? உடம்பு ரொம்ப ஈஸியா தான் சார் இருக்கு. ரைட். இப்போ ஒரு மாசமா ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெஸ்லிம் ஸ்டேக் எடுத்துட்டு இருக்கேன் சார். வெண்ணிலா ஃப்ளேவரு, அந்த ரோஸு, இந்த இது வெஸ்லிம் ஸ்டேக்கோட அந்த புரோட்டீன் பவுடர், இது 3மே எடுக்கிறேன். வெரி குட், வெரி குட். அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் வந்து ஃப்ரீயா இருக்கு, மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 3 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கு வெயிட்டேஜ். ரொம்ப நல்ல விஷயம். இதை எத்தனை பேருக்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? ஒரு 2-3 பேருக்கு இப்போ என்னுடைய கருத்துப்படி நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேருக்கு சொல்லியிருக்கேன் சார். இனிமேல் அப்படியே கண்டினியூ எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடும் சார். ரொம்ப நல்ல விஷயம் சார், வாழ்த்துக்கள். கிரேட். தேங்க்யூ சார். மற்றவங்க இந்த இப்போ வெஸ்லிம் ப்ராடக்ட்ஸை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இல்லை எனக்கு இது புரிஞ்சிருக்குது, இல்லை இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நான் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் யூஸ் பண்ணி ஸ்லிம்மா இருக்கவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும். நம்ம வியாபாரத்துல கன்சியூம் அண்ட் ஷேர், நம்ம கன்சியூம் பண்ண விஷயத்துல ஷேர் பண்ணாதான் நம்மளுடைய வியாபாரம். அப்போ கன்சியூம் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல இதுவரைக்கும் வெஸ்டிஜ் ப்ராடக்ட், அதாவது நம்முடைய வெஸ்லிம் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க, ஒபிசிட்டிக்கு இந்த அளவுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்காதவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். Sir, good morning, sir. Hello, sir. Sir, good morning, sir. Good morning, good morning. Sir, நான் ஒரு 3 வருஷமா வெஸ்டின் கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன் சார். ஷேக் இதெல்லாம் நான் இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை சார். ஓகே. இல்ல வெஸ்டின் நல்லா தெரியும் சார். வெயிட் லாஸ் ஆகுறது நல்லாவே தெரியுது. இது நிறைய மக்களுக்கு சொல்லிருக்கேன் சார். எல்லா மக்களும் சார் எதனா சைடு எஃபெக்ட் வருமா, இதுவா அதுவா, இல்லைங்க நானே வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். வெரி குட். அதான் அந்த 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 வார்த்தைகள் தான் கான்ஃபிடன்ட் கொடுக்கும். நான் பண்ணிட்டு இருக்கேன், என் வீட்டுல எங்க ஒய்ஃபு கொடுத்துருக்கேன், என் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன், எங்க அப்பா அம்மா சாப்பிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம இந்த ப்ராடக்டை யூஸ் பண்றோமா? இப்ப நிறைய ஹோம் மீட்டிங்ல நீங்க போய் சப்ளிமெண்ட் பற்றி பேசும்போது அது எப்படிங்க உள்ள எடுத்துக்கிறது, டாக்டர் சொல்லாம அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா அவங்க முன்னாடியே நீங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டீங்கன்னா அவங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவங்க முன்னாடியே. இப்ப நான்லாம் அட் அ டைம் ஒரு 5-6 சப்ளிமெண்ட் நான் ஒன்னாவே யூஸ் பண்ணுவேன். அப்ப அதை பார்க்கும்போது சார் எப்படி சார்னு, இது ஒண்ணுமே இல்லம்மா, சாப்பாடு தானே, ஒரே நேரத்துல மட்டன் சாப்பிடுறோம், சிக்கன் சாப்பிடுறோம், ஃபிஷ் சாப்பிடுறோம், நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம், கோபி மஞ்சூரியன் சாப்பிடுறோம், இல்ல பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம். அப்ப ஏன் 5 சப்ளிமெண்ட் ஒரே நேரத்துல எடுத்துக்க முடியாது அப்படின்னு திருப்பி கேட்பேன். அப்ப இதேதான் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும். அப்ப நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கிரேட் சார், சூப்பர். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா யாராவது? இல்ல யாரும், அதாவது வெஸ்டிஜினுடைய
வெஸ்லிம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலையா இல்ல யாருக்குமே ரெஃபர் பண்ணலையா? சார் குட் மார்னிங் சார், பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் பிரபு சார். சார் வெஸ்லிம் ஷேக் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நானும் எலுமலை சார் தான் டெய்லியும் பயணிக்கும். அதில் வந்துட்டு வெயிட் வந்து வெயிட் போடாதவங்களுக்கு வெஸ்லிம் ஷேக் சாப்பிட்றதுனாலையும் வெயிட் ஏறுது. அதுக்கப்புறம் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப குண்டா இருக்கவங்க இந்த வெஸ்லிம் இதை எடுத்து டீ கொடுப்போம், வெஸ்லிம் ஷேக் கொடுப்போம், வெஸ்லிம் கேப்சூல் கொடுப்போம். இதை எடுத்துட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்பி சாப்பிட்றவங்களுக்கு. இந்த நம்பாம இருக்காங்க இல்லைங்களா, நம்ம போய் ஹோம் மீட்டிங் பண்ண நடத்துவோம், அங்க வந்து இதெல்லாம் சாப்பிடலாம், இப்படி இருக்கும் செய்யும்னு சொல்லும்போது ஐயோ சைடு எஃபெக்ட் வந்துடாதா, இதை டாக்டர் கிட்ட கேட்கணும், டாக்டர் கிட்ட இதை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, இதுல இருக்கக்கூடியதை கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு நிறைய ரிசல்ட் இருக்கு. அப்புறம் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். அம்மாவுக்கு கொஞ்சம், அம்மா ரொம்ப குண்டா இருந்தாங்க முன்னாடி, அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்ப நார்மல் இதுக்கு வந்துட்டாங்க. நான் அதான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, இல்லைங்க என்னோட அம்மாவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, வேற ஏதாவது நீங்க பயப்படுற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்ளிமெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இதையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் சைடு எஃபெக்ட்னு நீங்க கேக்குறீங்க, எந்த டாக்டர்கிட்டயாவது நீங்க அவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையை இதை சாப்பிட்டா சார் சைடு எஃபெக்ட் எதனா வருமானு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். சார் இல்லை சார், டாக்டர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் அப்படின்னுவாங்க. ஏங்க டாக்டர் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனைனாலும் வாயை மூடிட்டு வரீங்க, நம்ம நல்லதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்துட்டு சைடு எஃபெக்ட் வருமா அது வருமானு கேட்டா அதுக்கு தாங்க பதில், எங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க, நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு. அப்புறம் உங்களுக்கு வேற என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க, அதுல உங்களுக்கு டவுட்னு வந்ததுன்னா என்ன ஆகும்? தெரியாதவங்க கிட்டே நம்ம போய் பேசிட்டு இருக்கோம், வியாபாரம் பண்றதுக்காக இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு போயிடுறதுக்கு டெய்லியும் உங்களை பாக்குறோம், டெய்லியும் பேசுறோம், ஏதாவது இருக்கா சொல்லுங்க, அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசுவோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். கிரேட் கிரேட், சூப்பர் சார். அதாவது இந்த அளவுக்கு ஹார்ஸாலாம் சொல்ல வேண்டியது இல்லை, பட் கொஞ்சம் இல்லை மேடம், இந்த மாதிரி இன்னைக்கு 2 கோடி பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வரல இது வரைக்கும். நான் கடந்த 2 வருஷமோ 1 வருஷமோ, அதாவது நீங்க ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ நான் அப்படிதான் சொல்லுவேன், நான் 12 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து நல்ல ஹெல்த் கிடைச்சிருக்கு, அது மாதிரி உங்களுக்கு அது கிடைக்கணும் தான் நாங்க பேசிட்டு இருக்கோமே தவிர நாங்க வந்து சார் இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். சொந்தக்காரர்கிட்ட வந்து ரொம்ப இது மாதிரி பேசாம அப்புறம் நமக்கு வேற என்ன பண்ண முடியும்? அதுதான் நான் போட்டுக்க பாருங்க, நிதானம் எனும் அதிசயமான யுத்தியை பயன்படுத்துபவர்கள் எந்த விஷயத்தையும் சாதிப்பார்கள். கொஞ்சம் அதாவது நம்ம வந்து அவங்ககிட்ட நமக்கு ரொம்ப கோபம் வரும் சில நேரங்கள்ல, சில பேர் சொந்தக்காரங்களே கூட இருக்கிறவங்களே கேட்கிற கேள்வி ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இதை விற்க வரீங்களா அப்படின்னு கூட நேரடியா என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், அதாவது ஒரு குழந்தை, அதாவது ஒரு 5 வயசு பையனுக்கு இது இன்விகோ புரோட்டீன் கொடுக்க சொல்லும்போது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், என்னன்னா நீங்க சம்பாதிக்கிறதுக்குன்னு இதை விற்கிறதுக்குன்னு இதெல்லாம் சொல்றீங்களாண்ணே? இல்லம்மா அப்படி வரலம்மா, இந்த குழந்தை நல்லா இருக்கணும் தான் நான் சொன்னேன், பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 மாசத்துலேயே அந்த பையன் ரொம்ப வீக் ஆகி அவனுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, அண்ணா நீங்க ஏதோ சொன்னீங்களாண்ணே? இல்லம்மா நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஏதாவது சொல்லுவேன், நீ ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதம்மா, டாக்டர் என்ன சொல்றாரோ அதே நீ வாங்கி யூஸ் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா கோச்சிக்கிறீங்க? இல்லைண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு. சூப்பர் சார், சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் 3 மாசம் அதை நம்ம இன்விகோ புரோட்டீன் கொடுத்த பிறகு அந்த பையனுடைய மாற்றத்தை பார்த்த பிறகு, அண்ணே சாரிண்ணே, முதல்ல தெரியாம சொல்லிட்டேண்ணே, சாரிண்ணே. அதாவது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படித்தான் 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண பிறகுதான் அந்த பையனுடைய ஹெல்த் நல்ல இன்னும் ஸ்பாயில் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு அறிவு வருதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம வந்து இல்லம்மா நான் என்னுடைய வியாபாரத்துக்காக வரல, நான் சொன்னது உன் குழந்தை நல்லா இருக்கணும்னு. அப்ப உனக்கு அதை புரிஞ்சுக்க தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவா, நம்ம கொஞ்சம் நிதானமா இருந்தோம் அப்படின்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். அதனால கொஞ்சம் ஹார்ஷா சொல்லாம ரைட்டு, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி அதனால நம்ம அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸலண்டான ப்ராடக்ட், சூப்பரான ப்ராடக்ட். அதை நம்ம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோன்றது தான் நம்மளுடைய வெற்றி. நம்ம கொடுக்குற வரைக்கும் நம்ம பேசணும், கொடுத்த பிறகு ப்ராடக்ட் பேசும், ப்ராடக்ட் பேசும், பேச வைக்கும்.
அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலில அவங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரூபனை கொடுத்த பிறகுதான் என் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்ப அதுதான் நம்முடைய வெற்றி. கரெக்டா? சோ மற்றவங்க யார் யாரு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லணுமோ சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம வெரி குட் மார்னிங் சார். ஜவாத் குட் மார்னிங். செல்வராஜ். குட் மார்னிங் செல்வராஜ் சார். ஜோதி பிரியா மேடம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருந்தாங்க இந்த வெயிட்லெஸ் பத்தி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 வாரம் 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார். அது மூலியமா நிறைய உணர்ந்திருக்கேன் நானும் வந்து. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இதை கிட்ட ஒரு 7-8 பேருக்கு நான் மேல கொடுத்துருக்கேன் நான். போன வாரத்துல கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டாரு வேலூர்ல. அதுவும் போய் கொடுத்துட்டு வந்தேன் நான். ரொம்ப அருமையா இருக்கு, இன்னொருத்தருக்கும் வேணும் அப்படின்ட்டு கால் பண்ணியிருந்தாரு, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ அருமையா இருக்கு சார். இந்த வெயிட்லெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த வெயிட்லெஸ் அப்படின்ற போது கண்டிப்பா வந்து ரொம்ப நிறைய தெரியாத விஷயம் இருந்துச்சு, அதுவும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. ஓகே, கிரேட். தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். அப்புசாமி சேலம் சார். நான் இன்னைக்கு வந்து ஜோதி பிரியா மேடம் சொன்னதை நிறைய புரிஞ்சுக்கிட்டேங்க. நிறைய இன்னைக்கு தெரியாததெல்லாம் கூட இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி வெயிட்லெஸ் ப்ராடக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபைபர் எடுத்தேங்க. அடுத்தது வந்து நம்ம ஷேக்கு, அப்புறம் பிளக்ஸ் ஆயில், வெஸ்லிம் டீ, இது மட்டும் தான் எடுத்தேங்க. அந்த வெஸ்லிம் கேப்சூல் மட்டும் தான் எடுக்கல. ஆனால் ரிலீஃப் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க எனக்கு, நான் யூஸ் பண்ணதுனால. ஒரு ஒரு கோர்ஸ் தான் யூஸ் பண்ணேன் எல்லாத்துலேயுமே. இந்த வெஸ்லிம் டீ, ஷேக்கு, பிளக்ஸ் ஆயில் இதோட சாப்பிடும்போது எனக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் நல்லாவே தெரியுதுங்க. ஒரு 2-3 பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் நம்பலை. சரிங்க நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஃபாக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது அவ்வளோதான் சார். ஆனால் பட் எனக்கு திருப்தியாக இருக்குது. அடுத்தது இப்போ இந்த ரோஸ் ஷேக்லேயே இந்த ரோஸ் ஒன்று வந்துருக்குதுங்களா, அதையும் இப்போ வாங்கியிருக்கேன். அதை அடுத்தது யூஸ் பண்ணுறேன் சார். ஓகே சார், கிரேட். நல்லது. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜெகதீஷன் பேசுறேன் சார், வாணியம்பாடில இருந்து. சார் நான் நம்ம வெஸ்லிம் ஷேக் வந்து ஒரு 5-6 பேர் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் சார். எடுக்க ஸ்டார்ட் பண்ண அந்த மாசத்துலேயே ஒரு 4 கிலோ 5 கிலோ லாஸ் ஆகுது சார். நல்ல ரிசல்ட் இருக்கு. அதாவது மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது என்னன்னாக்கா, நம்ம ப்ராடக்ட் நிறுத்திட்டாங்கனாக்கா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம ப்ராடக்ட் அது மாதிரி இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சொல்லிட்டு வந்தவாசி வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காருங்க, மீட்டிங் வந்திருக்காரு. அவர் வெல்கம் பண்ணி சார். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ சார். பன்னீர்செல்வம் சார், குட் மார்னிங். வெல்கம் டு த wonderful world of Vestige. வெல்கம் டு டீம் விக்டரி. வெல்கம் டு மார்னிங் செஷன். வெல்கம் சார். குட் மார்னிங். போச்சமில்லி கோயில பேசுறேன் மேடம் சார். பேசுங்க மேடம். கோகிலா மேடம், ரொம்ப நாளா அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. சார் இப்போ வந்து எனக்கு வந்து சப்ளிமெண்ட் எனக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சார். வந்து வெளியில வந்து நான் வந்து சோப்பு, பேஸ்ட், இந்த துணி துவைக்கிற லிக்விடு, பவுடரு இதுதான் சார் நிறைய கொடுத்துருக்கேன். மல்லிகை கடைக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கேன் சார் சோப்பு. அது நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது வாங்குறவங்களாம் 8 சோப்பு 9 சோப்பு 10 சோப்பு தான் சார் வாங்குறாங்க. சரி, ஏன் நீங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு சப்ளிமெண்ட் சொல்லல சார்? சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அதனால எனக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன், அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, அதெல்லாம் வந்து அப்படியா இப்படியா அப்படியெல்லாம் இருக்காது, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சார். அதையாவது பேசி பேசி பார்த்துட்டு நான் கம்மன் விட்டுட்டு இதை சார் இப்ப இதை பண்ணிட்டு உங்க அப்ளைன கூட கூட்டு போங்க. உங்க அப்ளைன சார் சார் அவங்க தம்பி தான் சார். இப்ப அவங்க கோகிலா மேடமோட அப்பையன் வந்து நான் தான் சார். பாத்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு நாங்களும் எவ்வளவு சொல்லிட்டோம், ஆனா அவர் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேடம் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாருங்க மேடம்? ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க சார். இல்ல மேடம், இதுல வந்து 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு ஒண்ணு எனக்கு இதாகல செய்யலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பல ஆயிரம் செலவு பண்ணிட்டு இருக்காரு இன்னமும். ஆமாங்க சார். அது மூளை மாதிரி இருக்குங்க சார். அதுக்கு நான் சொன்னேன் சார், இது அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் சார்.
அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் வேணாம் அப்படி இப்படின்னு எடுத்துருக்கோம். அதாவது நம்பாதவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? நம்பாதவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அதே சமயத்துல நம்புறவங்களுக்கு தான் எல்லாமே. அதுதான் சார் அத பேசி பார்த்துட்டு என்னால இன்னும் பண்ண முடியல சார். அதனால வந்து நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஸ்கிரீன் பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியும். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. ம். முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. சார் நான் நெறைய டைம் வெறுத்துட்டேன் சார். என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க? இதுல இருக்கணுமா? வேணாமா? நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெனைச்சேன் சார். முடிவை நீங்க எடுக்கவே கூடாது. நீங்க இருக்கிற இடம் நல்ல இடம்னு தெரிஞ்சா நீங்க ஏன் அந்த அந்த முடிவுக்கு போறீங்க? இல்லைங்க அதாவது சார். அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க புரிஞ்சுக்கல. அதுக்காக நீங்க பிசினஸ் விட்டு ஏன் நாம பிசினஸ் பண்ணணுமா? வேண்டாமா? ஏன்னா நாங்க 13 வருஷமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஆ. சார் அப்படி நெனைச்சிருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் நான் நெனைச்சேன், சரி சோப்பு நல்லா இருக்குல்ல, சோப்பு, பேஸ்ட்டு, துணி பவுடர்லாம் நல்லா இருக்குல்ல, லிக்விடு. அத நம்ப இது பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் சார் அப்படி மாத்தி பண்ணேன் சார். அத மாத்தி இல்ல. நீங்க ரெகுலரா மார்னிங் செஷன் வாங்க. ரெகுலரா ப்ராடக்ட் நீங்க பாருங்க. சார் நான் நேரா அதாவது வந்துட்டு பேசுறது இல்லைங்க சார். அதான். நீங்க பேசுறது இல்ல நான் பாக்குறேன். அதான் ரொம்ப நாளா பேசலையேன்னு சொன்னேன். நீங்க வரீங்க. அதே ஆமா. மாதிரி அதாவது நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவு. அப்ப இதுல வந்து தடைகள் வரும். நெறைய வந்து சேலஞ்சஸ் வரும். நெறைய பேர் நெறைய விதமா பேசுவாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு, வழியில ஒரு பஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வருவீங்களா? இல்ல வேற பஸ்ல போவீங்களா? பஸ்ல தான் சார் போவேன். அப்புறம் நம்ம முடிவு எடுத்துட்டோம். வெஸ்டீஜ் மூலமா ஃபாரின் போணும். வெஸ்டீஜ் மூலமா கார் வாங்கணும்னு. அப்ப ஃபாரின் ட்ரிப் போணும், கார் வாங்கணும்னா நம்ம ஏன் நம்ம சரியான நம்ம முடிவ நம்ம ஏன் மாத்தணும்? யாருக்காகவோ நம்ம முடிவ ஏங்க மாத்தணும்? இல்லைங்க சார். அதான் தப்புன்னு நெனச்சுக்கிட்டேன் சார். நம்ப அதுதான். அதாவது ஒரு இன்னைக்கு உங்களுக்கு உங்க அப்ளைன் பிரபு சார் ஆகட்டும், இல்ல ஏழுமலை சார் ஆகட்டும், செந்தில் மேடம் ஆகட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்? ரெகுலரா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் நெறைய பேருக்கு குடுக்கலாம். கண்டிப்பாங்க சார். எனக்கு வந்து இப்போ இது நம்ம வியாபாரம். இது யாருக்காகவும் இல்ல. நான் ஒரு கடைய திறந்து வச்சிருக்காரு. ஒருத்தர் டீ கடை திறந்து வச்சிருக்காரு. 10 பேர் போறாங்க அந்த பக்கமா. அதுல ஒரே ஒருத்தர் தான் வந்து டீ சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் தாண்டி போறாங்க. யாருமே சாப்பிடல. அதுக்காக அவர் கடை மூடிட்டு போயிடுவாரா? இல்லைங்க சார். அப்புறம் இது நம்ம வியாபாரங்க. அதாவது சில பேரு எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. சில பேரு ஐயய்யோ! அவங்க வந்து என்ன சொன்னாலும் அத நம்ம கேட்கவே கூடாது, வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. சில பேர் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களலாம் அவாய்ட் பண்ணுங்கன்றேன். சரிங்க சார். அவங்கட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அவாய்ட் பண்ணுங்க. சரி. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா? பாசிட்டிவா பேசுறவங்க நம்ம வீட்ல இருக்கவங்களே பாசிட்டிவா பேசினா அவங்களோட பேசுங்க. இந்த வியாபாரத்த பத்தி அவங்க பாசிட்டிவா பேசலையா? அப்பா நான் ஜெயிக்கிற வரைக்கும் நீ இத பத்தி என்கிட்ட எந்த ஆர்கியூமென்ட் பண்ணாத. நம்ம நம்ம மத்த கதைய பேசிக்குவோம். வெஸ்டீஜ் கதைய மட்டும் பேசாத. ஆனா இதுல கண்டிப்பா. ஜெயிக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட வகையில நான் அப்படிதான் சார் இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க நிச்சயமா ஜெயிக்க முடியும் மேடம். ஒரு பிரான்ச் டைரக்டர் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல நெறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்றத முடிவு பண்ணுங்க. போயிடலாம். ஏன்னா இந்த மாசம் கூட வெஸ்டீஜ் என்னுடைய V20 ஆஃபர் 5 crore பூல்ல நீங்க வரலாம். செய்யுங்க. ஒரு 3000 பிவி இந்த மாசம் பண்ணுங்க. அடுத்த மாசம் 4000 பிவி பண்ணுங்க. அடுத்த மாசம் 5000 பிவி பண்ணுங்க. டோட்டலா கொண்டு வாங்க. 4 மாசத்துல கொண்டு வந்துடலாம் 18,000 பிவி. ஈஸியா முடிக்கலாம். இது எல்லாருக்குமே சாத்தியமே. ஆனா முடிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உங்களுடைய மூளையும், உங்களுடைய உடம்பும் அதுக்கான வேலைகளை செய்யும். இந்த பிரபஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். மூளை உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க உடம்பு புத்துணர்ச்சியாகி சுறுசுறுப்பா வேலை செய்யும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குனாலே போதுமானது அப்படின்ற முடிவு எடுப்பீங்க. 20 மணி நேரம் வெறித்தனமா வேலை செய்வீங்க. வெஸ்டீஜ்ல வெறித்தனமா வேலை செஞ்சவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏதோ வந்தோம், போனோம், ஏதோ கேட்டோம் அப்படின்றவங்க யாரும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. வெஸ்டீஜ்ல மட்டும் கிடையாது. எங்கேயுமே சரி. இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல பாக்குறீங்க. இருக்கிற வேட்பாளர் எத்தனை மணி நேரம் தூங்குவாரு? 2 மணி நேரம் தூங்குவாரா? 3 மணி நேரம் தூங்குவாரா? வெறித்தனமா வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிய ஜெயிக்கணும். அவங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் ஜெயிக்கணும். அப்ப வெஸ்டீஜ்ல நாம ஜெயிக்கணும். நாமளும் அதே மாதிரி இருக்கணும். ஒரு ட்ரெய்னிங் மீட்டிங்னா எனக்கு நேரம் இல்ல. இல்ல ஒரு அப்ளைன் பேசணும்னா நேரம் இல்ல. ஒரு அப்ளைன்ட்ட டெய்லி பேசுங்கன்றோம். அதுக்கு நமக்கு நேரம் இல்ல. இல்ல வேற ஏதாவது டீம் மீட்டிங் போட்டா அதுக்கு நேரம் இல்ல. இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில எப்ப ஜெயிக்க போறோம்?
இப்ப நாளைக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் அங்க தெரியும். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சுவிட்சர்லாந்து போறவங்க எல்லாம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறாங்க. இப்ப சுவிட்சர்லாந்து போகணும்னு எல்லாருமே பேசணும், முடிவெடுத்தோம். ஆனா அதை நம்ம சரியா செயல்படுத்தாதனால நம்ம போக முடியல. கரெக்டா? கோகிலா மேடத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். நம்முடைய ஏலகிரி புட்கம் வந்த அத்தனை பேருக்கும் சொல்றேன். முடிவெடுத்தோம், ஆனா ஆக்ஷன்ல நம்ம கொண்டு போகல. 2 ஃபாஸ்டாட், மந்த்லி 2 ஃபாஸ்டாட். அந்த ஃபாஸ்டாட்டை பண்ணியிருந்தா இன்னைக்கு எல்லாருமே கரெக்டா பண்ணியிருந்தா நம்ம டீம்ல உள்ளவங்களை பண்ண வச்சிருந்தா நம்ம சுவிட்சர்லாந்து போயிருக்கலாம். போட்ட பிளானை கரெக்டா நம்ம எல்லாருமே செயல்படுத்தி இருந்தா நம்ம போயிருக்கலாம். கரெக்டா இல்லையா? என்னுடைய சூழ்நிலை, எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், நான் ஸ்ரீலங்கா போறனால நான் போகல. இல்லைன்னா நானும் சுவிட்சர்லாந்து போயிருப்பேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் முடிவெடுக்கணும், நம்ம தான் செயல்படுத்தணும். சாதாரணமா ஒரு எம்ஆர்எஃப்ல ஒரு ஒர்க்மேனா இருந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நாங்க சம்பாதிச்சிருக்கிறோம், இத்தனை நாடுகளை சுத்தி பார்த்துருக்கிறோம், 2 கார்கள் வாங்கியிருக்கிறோம்னா ஒரே காரணம், நான் எடுத்த முடிவுல நான் மாற்றவே இல்லை. எம்ஆர்எஃப்ல 2000 பேர் என்கிட்ட சொன்னா, டேய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, இதெல்லாம் ஆகுற கதையான்னா, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என் கம்பெனி நல்ல கம்பெனி, என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். 13 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேங்க இந்த வார்த்தைய. இதுல என்னால ஜெயிக்க முடியும், நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். அதே மாதிரி கம்பெனிக்குள்ள இருக்கும்போதே 2 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். கம்பெனியை விட்டு வேலையை ரிசைன் பண்ண அடுத்த மாசமே நான் வந்து கார் வாங்கினேன். அப்ப யோசிச்சு பாருங்க, என் கம்பெனி மேல, என் ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் ஏன் மற்றவங்க 2000 பேர் சொன்னான்றக்காக நான் வந்து வெஸ்டீஜை விட்டுருந்தா இன்றைக்கு என் நிலைமை என்ன? ரிட்டையர்ட் ஆனா கூட பென்ஷன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு யாருக்குமே வேலையே நிரந்தரம் இல்லை. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பல விவசாயிகளை நம்மளால இந்த அக்ரி ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம சந்தோஷமா இது பண்ண முடியுது. பல பேருக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு, நம்ம கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறோம், அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை, வெஸ்டீஜ்ன்ற வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் நம்ம எடுத்த முடிவெடுக்க முன்னாடி பலமுறை யோசிக்கணும். முடிவு எடுத்த பிறகு ஜெயிச்சு காட்டணும். அதான் வெற்றி. ஓகேவா? கிரேட் மேடம், சூப்பர், சிறப்பா செயல்படுங்க, வாழ்த்துக்கள். எல்லாரும் அடுத்த ஃபாரின் ட்ரிப் எல்லாரும் ஒண்ணா போலாம். தேங்க்யூ சார். கிரேட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன, வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? வேற ஏதாவது பேசணும்னா பேசலாம். சார் வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க லீடர். சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்டு பர்சனு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல பயங்கரமா சளி இருக்கு. கொஞ்சம் அவங்க கிட்டத்தட்ட வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு 15-20,000 மேல செலவு பண்ணியிருக்காங்க ஒரு 6 மாசமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் நேற்று எனக்கு வந்தது. நான் ஒரு 9 மணிக்கு போயிட்டு என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட நான் பேசினேன். கம்ப்ளீட்டா பேசிட்ட பிறகு அவங்க கேட்டிருக்கிறாங்க, டாக்டர் வந்து நீங்க வைத்தியம் பாக்குறீங்களே, எனக்கு இந்த சளி வந்து எனக்கு குறையிலையே, அப்ப என்னதான் வைத்தியம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறாங்க. அவரு எதுவுமே சொல்லாம என்ன பண்ணாரு, மருந்து மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நான் கேட்டேன், நான் உங்களுக்கு அந்த சளி குறையில, இவ்வளவு நாளா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க அப்படின்னு. நான் ஒரு 15,000 மேல செலவு பண்ணிருக்கிறேங்க அப்படின்னாங்க. ரைட்டுங்களா? 15,000 செலவு பண்ணி இந்த சளியும் குறையல அப்படின்னு ஏன் திருப்பி அதே இடத்துக்கு நம்ம போகணும்? ஒரு விஷயம் நடக்கல, அப்ப விஷயம் நடக்காத இடத்துக்கு எதுக்கு திருப்பி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரத்னகாரை பத்தி அந்த வீடியோ போட்டு காமிச்சேன் நான். அதை கம்ப்ளீட்டா கேட்டாங்க. கேட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ணது என்ன அப்படின்னா, எலாஜின் எடுங்க, கொலஸ்ட்ரால் எடுங்க, ரஸ்போகேர் எடுங்க. ஓகேங்களா? இந்த 3 ப்ராடக்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா உங்களுக்கு டெபாசிட் ஆயிருக்கு. ஏன் காரணம்னா, நீங்க எல்லாமே காலையில எந்திரிச்சு நீங்க போறீங்க, இடையில போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது, உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை, அப்போ தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி வீக்கா இருக்கிறதால வந்து வர நோயை எதிர்க்க முடியல. அப்ப கட்டாயமா நீங்க கொலஸ்ட்ரால் எடுங்க, எலாஜின் எடுங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் பேட்ச் வாங்கி ஒட்டுங்க. 5 நாள் வந்து நான் ஒட்டி விடுறேன். அதன் பிறகு மற்ற ப்ராடக்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். சரிப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபுட் பேட்ச் வாங்கி தான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். வெரி குட், கிரேட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நாலேஜ் எடுக்கணும். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்து இந்த முஸ்லீம் ரேஞ்சை பற்றி கம்ப்ளீட்டாக இது பண்ணாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேருக்கு நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. முந்தாந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வெண்ணிலாவை தான் வாங்கி கொடுத்தேன். அப்படி கொரியர் போட்டு விட்டேன். நேற்று தான் சண்டே கிடைச்சிருக்கு. நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். வெரி குட், வெரி குட். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த குடம்புலி இந்த சப்பாத்தி கல்லி என்ன இதுல இருக்கிற பொருள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும் போது ஸோ வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம இது எடுங்க இதை பண்ணுங்க அப்படின்றத விட கொஞ்சம் டெப்தான விஷயத்த நம்ம கொடுக்கும் போது ஸோ அவங்க முதல்ல வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்டபிள் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல நம்பிக்கை ஏற்படுது. ஸோ இதனாலதான் இப்ப மேடம் கூட ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு நான் சொன்னா ஏத்துக்கல அப்படின்னா அதை பத்தி நீங்க இன்டெப்தா நம்ம விஷயம் கிடைக்காம நம்ம அதை பத்தி கத்துக்காம மற்றவங்க போய் சொல்லிங்க நீ எடுங்க நல்லா இருக்கு அப்படின்றத விட இதுல இந்த பொருள் இருக்கு. நான் இது எங்க அம்மாவுக்கு நீங்க சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு, சளி பிரச்சனை இருந்துச்சு, நான் வந்து ரெஸ்போக்கர் வாங்கி கொடுத்தேன், இதுல என்னென்ன பொருள் இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்றனால நான் யூஸ் பண்ணாம ஒரு பொருளை உங்கள்கிட்ட வந்து கொடுக்கல. நம்பிக்கை இருந்தா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப நம்ம கொடுக்குற அதாவது நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கணும். கொடுக்குற வார்த்தைகள் உயிரோட்டம் இல்லை அப்படின்னா நம்ப மாட்டாங்க. சரிங்களா? பொய் சொல்றவங்க நல்லா உறக்க சொல்றாங்க, ஏன் நான் உண்மையை சொல்றவங்க நம்ம ஏன் வந்து இந்த சவுண்டா கூட பேசக்கூடாது? கரெக்ட். கிரேட் சார், நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட். அதாவது பொய் பேசுறவங்களே அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்ட்ராங்கா பேசும்போது உண்மையை பேசுறவங்க ஏன் ஸ்ட்ராங்கா பேசக்கூடாது? அதனால வந்து உங்களுடைய காசு வந்து நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன் நான். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏன்னா நம்ம கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பொருளோ இல்லையா 10% நீங்க யூஸ் பண்ணலையா நல்லா இல்லைன்னா திருப்பி கூட இன்வாய்ஸோட திருப்பி கூட நம்ம காசு கொடுத்துறேன்னு சொல்றாங்க. நம்ம ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. இவ்வளவு பெரிய நம்பிக்கையான வார்த்தைகளை கம்பெனியே கொடுக்கும் போது நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசக்கூடாது? ஸோ அதனால வந்து தாராளமா எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்ம தலை நிமிர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு நம்ம ஒரு கேரண்டியே நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்க காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்க 10 காசு செலவு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகும். நன்றி சார். மேடம் வந்து ஆக்சுவலா ப்ராடக்ட் பத்தி டீட்டெயில் ப்ரோக்ராம் போட்டாங்க. ரொம்ப ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அழகா எடுத்துக்கிட்டாங்க சார். நன்றி சார். கிரேட், கிரேட். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸ் பிக்கஸ்ட் ட்ரிப் எவர் டு சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு. அதாவது இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியிலே இந்த மாதிரி பெரிய ட்ரிப்லாம் யாரும் கூட்டு போறது இல்லை. பட் வெஸ்டீஜ் தான் அதை பண்றாங்க. ஏற்கனவே நான் உள்ள வரும்போது 2011 சுவிட்சர்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. இப்ப 13 வருஷம் கழிச்சு திரும்பவும் போறாங்க. அதுல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் ஃபேக்ட், there are more than 1200 drinking water fountains all over the city, so keep refilling your water bottles. அப்போ நம்ம தண்ணி கூட எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. கெட் ரெடி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கேரி யுவர் இம்யூனிட்டி பார்ட்னர் சிஎம்டி கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அங்க 1200 வகையான தண்ணி இருக்குது. அப்ப நீங்க உங்க தண்ணியை நம்ம தண்ணியை நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா நம்ம கையில அற்புதமான ப்ராடக்ட் இருக்கு. சிஎம்டி மினரல் டிராப்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம சிறப்பா பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. கரெக்டா? ஸோ கம்பெனி எந்த அளவுக்கு நமக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க. ஃபாரின் ட்ரிப் போறவங்களுக்கும் அவேர்னஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரின் ட்ரிப் போறவங்க எல்லாரையுமே யார் வெஸ்டிஜுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. டெய்லி அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தவங்க இன்னைக்கு வெஸ்டேஜ்ல இல்ல, ஆனா வெஸ்டேஜை நான் பிடிச்சுக்கிட்டேன். அப்ப நமக்கு ஆக்டிவா இருக்க அப்ளைன் யாரோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும். தட்ஸ் ஆல். இன்னைக்கு 1 லட்சம் வாங்குறவங்க நமக்கு 1 லட்சம் வருமானம் வேணுமா, 1 லட்சம் வாங்குறவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யணும். 2 லட்சம் வேணுமா, 2 லட்சம் வாங்குறவங்க என்னென்ன செய்யறாங்க அதை செய்யணும். 8 லட்சம் வேணும்னா 8 லட்சம் வாங்குறவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம செய்யணும்.
அப்ப அந்த உழைப்பு, அந்த அவங்களுடைய டெடிகேஷன், அந்த அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு ட்ரைனிங் என்னென்ன பண்றாங்க அதை ஃபாலோ பண்ணா போதும். ராஜன் சார் மாதிரி 25 லட்சம் வேணுமா? அவரை மாதிரி நம்மளும் அவர் என்னென்ன பண்ணாரோ, ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஆனா அவரை மாதிரிலாம் உழைக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும். அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பை நான் பார்த்துருக்கிறேன். இந்த 13 வருஷமா நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு இடத்துல ஷெட்யூல் போட்டு சார் போயிடுவாரு. ஆரம்பத்துல அவர் பிஹெச்எல்ல வேலை செய்யும் போதே சனி ஞாயிறானா ஒரு 4 ஷெட்யூல் 4 இடத்துக்கு போயிடுவாரு. அது மாதிரி அந்த வீக் டேஸ்ல கட்டாயம் சென்னையில எப்படியும் ஷெட்யூல் போட்டு ஹோம் மீட்டிங் 1 to 1, ஹோம் மீட்டிங் 1 to 1 போயினே இருப்பார். அந்த உழைப்பு தாங்க இன்னைக்கு 25 லட்சம். இன்னைக்கு பாருங்க பேசிவ் இன்கம். இன்னைக்கு வாரத்துல ஒரு ட்ரைனிங் பண்றாரா, 2 ட்ரைனிங் பண்றாரா, கிளீனா நடக்குது. சோ இந்த அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு மரியாதையும் புகழும் கிடைச்சிருக்கு அப்படின்னா உழைக்காம கிடைக்கல. அப்ப எல்லாருக்குமே கிடைக்கும். ராஜன் சாரையும் நாளைக்கு பார்க்கலாம். அவருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லலாம். எல்லாரும் வாங்க. சரியா? ரைட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன பள்ளிவேல் சார், தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் மைக் ஆன் பண்றீங்க. கிரேட். எல்லாமே கேட்டு மோட்டிவேட் ஆயிட்டு எல்லாமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி இருக்குது. கிரேட் கிரேட் சூப்பர். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெகதீஷ் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி, அவர் டெய்லி நான் நினைக்காத நாள் இல்ல. அவர் என்னென்ன மோட்டிவேட் பண்றாரோ அதையும் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அதாவது ஓ மீட்டிங்லோ டெமோ வீடியோ பார்த்தா நமக்கு வந்து மோட்டிவேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் அது சாதாரணமா எடுத்திருந்தேன். ஆனா வந்து நேற்றுக்கு அந்த டெமோ காமிச்ச கண்டிப்பா சக்சஸ் ஆச்சு. கண்டிப்பா அதுல வெற்றியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு அப்ப இருந்தா தெரிஞ்சு அங்கிருந்து ஒரு பூகம் மாதிரி என்னுடைய மைண்ட்ல வந்து எழுந்துச்சு சார். கண்டிப்பா நேத்து ஒரு ஓ மீட்டிங் பண்ணதுல ஒரு முழு வெஸ்டீஜ் இப்படித்தான் இருக்கு அப்படின்றது எனக்கு முழுமையா அதுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பா அதுல வெற்றியால மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். அதாவது ஒவ்வொருத்தருடைய வெற்றியும் எங்க இருக்கு, எப்போ யாருக்கு எந்த இடத்துல ஸ்பார்க் கிடைக்கும், அதாவது அந்த ஸ்பார்க் வந்த பிறகு உங்களால நிக்கவே முடியாது. கண்டிப்பா சார். ஆனா அதுக்கு நம்ம பல மீட்டிங், பல ட்ரைனிங், பல விஷயங்களை அட்டன் பண்ணாதான். அப்ளைன் அனுப்புறேன், ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க. தேவையில்லாத அப்ளைன் அனுப்பவே மாட்டாங்க. வீடியோ பார்த்தாலும் சரி, பெஸ்ட்ன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. நம்ம அம்மா பெஸ்டான ஒரு விஷயத்த நமக்கு தருவாங்களோ, அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம நமக்கு தருவாங்க. நல்ல விஷயம், நல்ல பொருட்களை நமக்கு தருவாங்க, நல்ல சத்தான பொருட்களை நமக்கு தருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அப்ளைன் அனுப்புறாங்கன்னா அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுல நீங்க அந்த வீடியோக்களை அடிக்கடி பயன்படுத்தினாலே போதுமானது. அதை பயன்படுத்த அதுக்கு உங்களை தயார் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சரியா? ஏன்னா ஒரு சிறப்பான வெற்றி எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல நம்ம தான் இது பண்ணணும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பிளைட் டெய்லி கிளம்புது. அந்த பிளைட்ல போய் நம்ம ஏறணும்னா அதுக்கான விஷயத்த நம்ம தான் தயார் பண்ணிக்கணும். விசா ப்ராசஸ்ல இருந்து டிக்கெட்ல இருந்து எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளும் போய் அந்த பிளைட்ல ஏறி போலாம். இல்லைன்னா நம்ம வேடிக்கை பார்க்குற மனிதர்களாவே இருப்போம். இந்த பிளைட்ல ஏறி போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். ரைட்டா? கண்டிப்பா சார். கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.